இல்லைங்க, இப்போ இந்த எனக்கு நான் வந்து ரீசெண்டா வந்து நானும் நினைச்சேன், சரி ரைட்டு, நம்ம உண்டு, நம்ம தொழில் உண்டு அப்படின்னு தான் இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாத்துக்கும் ஆசை தான். ஆனா இந்த சமுதாயம் சீரழிகிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு நம்மளாம் படிக்கிற காலத்திலேயே வேலையை பார்த்து படிச்சு இவ்வளவுக்கு ஓரளவு கடவுளே நம்ம முன்னேறி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கோம். இன்னும் இந்த பசங்க இப்போ உள்ள பசங்க அந்த ஒரு சீரியஸ்னஸ் தெரியுதா தெரியலையா, அது யாரோட தப்பு, நம்ம அதை நான் சொல்ல வரல. ஆனா அவங்க இன்னைக்கு நல்லபடியா வளர்ந்து நல்ல பசங்க வந்தாலுமே இந்த நல்ல பசங்க இந்த பூமியில வாழ்றதுங்கிறது கஷ்டங்கிற சிச்சுவேஷனை தானே இது உருவாக்கி கொண்டு போய்கிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு கஞ்சா விக்கிறவனை காட்டி கொடுத்தா அந்த பையனை அடிச்சு கொள்றாங்க. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, கஞ்சா வித்தவன் இந்த பூமியில வாழ முடியுதா, கஞ்சாவை காட்டி கொடுத்தவன் இந்த பூமியில வாழ முடியுதா? அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, நல்ல பசங்க இப்ப இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கும். நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கும்? எப்பா உண்மையை சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது, நல்ல பிள்ளையா நடந்துக்க, சிகரெட் அடிக்க கூடாது, தண்ணி அடிக்க கூடாது, அங்க போகக்கூடாது, இங்க போகக்கூடாது, எல்லாத்தையும் சொல்லி நல்ல பையனா நீ வளர்த்து வைக்க. இன்னைக்கு ஒரு அநியாயம் ஒரு இடத்துல நடக்குது, அந்த இடத்துல கஞ்சா விற்கிறான். டீச்சர் வந்து கூப்பிட்டு கேக்குறாங்க, ப்ரொஃபசர் வந்து கூப்பிட்டு கேக்குறாங்க, யாரா கஞ்சா விற்கிறா, யாரு என்ன ஏது எடுத்து சொல்லு. நம்ம வீட்டு பையன் நல்ல பையன், இவன் தான் கஞ்சா விற்கிறான், இவன் தான் போதை பாக்கு விற்கிறான்னு சொல்லி எடுத்து சொல்றான். எதுக்கு? நம்ம கற்பிச்ச ஒழுக்கத்தினால. ஆனா அந்த பையனை சமூக விரோதிகளான மத்த பசங்க அடிச்சு கொள்றாங்க. அப்போ இதுல நீங்க யோசிச்சு பார்க்கணும், இங்க யார் மேல தப்பு? அப்போ இந்த பையன் ஒழுக்கமா இவ்வளவு நாள் வளர்ந்தது தப்பா, இல்லைன்னா அந்த ஒழுங்கீனமா வளர்ந்தவனுங்களா இந்த உலகத்துல வாழணுமா? அப்போ அப்போ நம்ம வீட்டு பசங்களுக்கு எங்க பாதுகாப்பு இருக்கு? அதான எல்லாருடைய கேள்வி. சாமானியனுடைய கேள்வி என்ன? அதுதான்